ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ்ல தாங்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்தலாம். இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பூ மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்கு. அந்த லொகேஷனை தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். பூ மார்க்கெட் தான் நீங்க பாக்குறீங்க. அதுல இருந்து அப்படி கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் வந்துடும். ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னோடனே இங்க வந்து நார்மல் கிளாதிங் இருக்குன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம் இருக்கு. இனி வரப்போறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான், பூஜா சீசன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இங்க நிறைய வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கோவிலுக்கோ இல்ல ஒரு பூஜைக்கோ இல்ல ஒரு ஃபெஸ்டிவல் டெக்கர் பீஸாவோ இல்ல உங்க ஹோம் டெக்கருக்கோ இந்த மாதிரி நீங்க ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய இடம் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைலுங்க. பூஜா ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பூஜா கிளாதிங், அப்புறம் நிறைய மலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அவங்களுக்கான கிளாதிங் எல்லாமே இங்க இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் அப்படியே காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. கோயம்புத்தூர்ல நல்ல குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டியில சூப்பரான இந்த பூஜா ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்க இங்க தாங்க வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்டர் ஆனோன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கோவில் மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ உள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அம்மன் அலங்காரம் அவ்வளவு அழகா இருந்தது. அதை தவிர இந்த லோட்டஸ் பாருங்க, இந்த தாமரையில தான் அந்த அம்மனை உட்கார வைப்பாங்களாம். அடுத்தது இது பாருங்க வாழை மரம். இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. இது எல்லாமே கோவிலுக்கும் பூஜைகளுக்கும் வேண்டிய திங்ஸுங்க. இது எல்லாமே குவாலிட்டியா நீங்க வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் தான். சோ இப்ப நீங்க பாக்குற இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க பேக் டிராப்க்கு யூஸ் பண்ற மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க. சோ இதெல்லாம் நல்ல ஷைனியான மெட்டீரியல்ல, நல்ல வெல்வெட் மாதிரி சாட்டின் ஆர் வெல்வெட் மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேக் டிராப் யூஸ் பண்ற மாதிரி. பிளஸ் இதெல்லாம் நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ்ஸுக்கோ இல்ல உங்க நீங்க டான்ஸ் ட்ரெஸ் இதுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இதை தவிர உங்களுக்கு இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாமியோட தலைக்கு பின்னாடி வைப்போம் இல்லையா, கிரீடத்துக்கு பின்னாடி வைப்போம் இல்லையா, அந்த ஐட்டம்ஸ் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன். இது வந்து சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய சைசஸ்ல இருக்கு. சோ இது பாருங்க, குட்டி அம்மனுக்கு வைக்கிற மாதிரி. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 100 rupeesல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. செம்ம அழகா இருக்கு பாக்குறதுக்கு. சோ அதை தவிர பாத்தீங்கன்னா நிறைய சுவாமிக்கான ஆர்னமெண்ட்ஸ் பாக்குறீங்க. சோ இங்க பாருங்க அழகா இருக்குங்க. ஆர்னமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. கிரீடம் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கிரீடம் இருக்கு. சோ இதெல்லாம் பாருங்க ஹாரம், நெக்லஸ் எல்லாம் இருக்கு. ஹாரம் மாதிரி இருக்கு. சோ இது ரேட்ஸும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டி அம்மனா இருக்கு. மீடியம் சைஸ் அம்மனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஆர்னமெண்ட்ஸ் இருக்குங்க. சோ இங்க பாருங்க எவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன குட்டி அம்மன்ல இருந்து பெரிய அம்மனுக்கான ஆர்னமெண்ட்ஸ். இது பாருங்களேன். இது பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. இதெல்லாம் நல்ல பெரிய அம்மனுக்கான ஆர்னமெண்ட்ஸ் தாங்க. இது தவிர இன்னும் நிறைய இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க, அசந்து போயிடுவீங்க. அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அமேசிங்கா நிறைய இருக்கு. சோ இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்தாச்சு. ஷாப்க்கு எக்கச்சக்கமான பேர் வந்துட்டாங்க. அதை தவிர இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாவாடை கலெக்ஷன் தான். சுவாமிக்கான பாவாடை எல்லாம் கூட இருக்கு. சுவாமிக்கான வேஷ்டிகள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ பெரிய சுவாமிக்கான பாவாடை எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப பூஜை பக்கத்துல வர்றதுனால நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டாங்க. சோ அதை தவிர சுவாமிக்கான பாவாடைகள் எல்லாம் கூட இங்க வச்சிருக்காங்க. வேஷ்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சிருக்காங்க. சோ இதை பத்தி நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் எல்லாம் உங்களுக்கு வெல்வெட் ஃபேப்ரிக்குங்க. இந்த ஃபேப்ரிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சிவனுக்கு எல்லாம் வந்து நீங்க போடுவீங்களா, அந்த மாதிரி ஃபேப்ரிக் தான். சோ அதெல்லாம் கூட இருக்கு. இது வந்து நீங்க சுவாமிக்காகவும் நீங்க வாங்கிக்கலாம், இல்ல நீங்க ஃபேன்சி ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்காகவும் வாங்கிக்கலாம். அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா பிள்ளையார் கொடையெல்லாம் கூட வச்சிருக்காங்க. ஸ்டாண்டோட பிள்ளையார் கொடையெல்லாம் கூட வச்சிருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். சோ சுவாமிக்கான கொடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸ்டாண்டர்டா வச்சிருக்காங்க. நீங்க நல்லா அழகா நிக்கும். நம்ம நார்மலா கொடையெல்லாம் பார்த்தா நிக்கவே நிக்காது இல்லையா, இதெல்லாம் நல்லா நிக்கும். சூப்பரா இருக்குங்க. இது வெறும் 280 rupees தான். நல்லா அலங்காரத்தோடவே இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி குடைகள் கூட வச்சிருக்காங்க. இது வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இப்ப நான் காட்டுறது நல்லா பெருசா தான் காமிச்சிட்டு இருக்கேன். சோ இங்க பாருங்க நிறைய வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கொடைங்க, செம்மையா இருக்கு பாருங்க. சோ அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அம்மனோட கை காலெல்லாம் கூட தனியா வச்சிருக்காங்க, சைஸ் வைஸா வச்சிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 வரும். கை கால் ரெண்டுமே, பாதமும் கைகளும் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஐட்டம்ஸ் தான். அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. அதுவே உங்களுக்கு பித்தளையில வேணும்னாலும் வச்சிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாமியோட பேக் சைடு, அதாவது கிரீடத்துக்கு பின்னாடி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நல்லா பெருசாவே இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 190 rupees மட்டும் தான். செம்மையா இருக்கு பாருங்களேன்.
சோ இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வேற ஏதாவது பிரைடல் யூஸ்க்கு வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம். அம்மனுக்குன்னு சொல்ல முடியாது, நீங்க பிரைடல் யூஸ்க்கு வேணாலும் உங்களுக்கு நீங்க கிரியேட்டிவ், நம்ம கிரியேட்டிவ் தாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். சோ இதெல்லாம் பாருங்களேன் செம்ம சூப்பரா இருக்கு. பிரைஸ் இதெல்லாம் வெறும் 130 ரூபாய்க்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வெறும் 130 ரூபாங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க, சான்ஸே இல்லைங்க, செம்மையா இருக்கு. சோ பாருங்க குட்டி வேணும்னாலும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குட்டியில உங்களுக்கு பீட் ஒர்க் வச்ச மாதிரி வேணாலும் வச்சிருக்காங்க. அதுல மல்டி கலர்ல இருக்கு. சோ இது எல்லாமே அந்த ஐட்டம்ஸ் தான். சோ அதை தவிர இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளாரல் ஒர்க்ல இருக்கிற மாதிரி வேணி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடல் வேணி, சுவாமிக்கும் அலங்காரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க பிரைடல் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சது அது மாதிரி சைஸ் வைஸ் உங்களுக்கு சாமிக்கு பின்னாடி இருக்கிற இந்த பிரபஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, பேட்ல கிரீடத்துக்கு பின்னாடி, அதுதான். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்ல கிரீடம்ங்க. சோ குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் எல்லாம் நீங்க போடும் போது இந்த மாதிரி கிரீடம் வந்து இங்க வாங்கிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. சோ இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. பிளாஸ்டிக்ல இருக்கு ஆக்சுவலா. அதுவே நீங்க சுவாமிக்கு அலங்காரம் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவும் பிளாஸ்டிக் தான், சுத்தமா வெயிட்டே கிடையாது, செம்மையா இருக்கு. ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டோன் அலங்காரம் பண்ண மாதிரியான கிரீடங்களும் இருக்கு. சோ இங்க பாருங்க, இது எல்லாமே ஸ்டோன் அலங்காரம் பண்ண மாதிரி கிரீடம். இது எல்லாமே பிளாஸ்டிக்ல செஞ்ச கிரீடம் தான், சூப்பரா இருக்குங்க. அதை தவிர ஒட்டியானம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சின்ன ஒட்டியானத்துல இருந்து பெரிய பெரிய ஒட்டியானம் வரைக்கும் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், ஒட்டியானம் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க, சூப்பரா இருக்குங்க. சோ பாருங்க கிராண்டான கிரீடம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாருங்களேன். சோ கிராண்டான கிரீடம், கல் பதிச்ச கிரீடம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கு போட்ட நல்ல பெரிய சாமி, கோவில் சுவாமிக்கு எல்லாம் போடலாம், அந்த மாதிரி பெருசா இருக்கு. இல்ல நம்ம பசங்களுக்கு கூட போடலாம், அதாவது ஃபேன்சி ட்ரெஸ்ல போடலாம், அதாவது பெரிய கிரீடம் இருக்கு. அப்புறம் கொடைகள்லாம் பாருங்க, பெரிய கொடைங்க, சுவாமி கொடை எல்லாம் அம்மனுக்கு, அதாவது நம்ம இதுக்கு ஊர்வலம் எடுத்துட்டு வருவாங்கல்ல சுவாமி எல்லாம், அதுக்கான ஒரு கொடை தான் நினைக்கிறேன், நல்லா பெருசாவே இருக்கு. சோ அதை தவிர இவங்ககிட்ட பித்தளை சிலைகள்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. இதை தவிர உங்ககிட்ட பாத்தீங்கன்னா நிறைய குத்து விளக்குகள்லாம் இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் குத்து விளக்கெல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா ஊஞ்சல்லாம் கூட வச்சிருக்காங்க. இந்த ஊஞ்சல் பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிருஷ்ணருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல பிள்ளையார் சதுர்த்திக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது பாருங்க, இந்த சோஃபா பாருங்க, இது வந்து நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிள்ளையார உட்கார வச்சு. சோ அதுலயே பாத்தீங்கன்னா மெட்டல்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கான ஊஞ்சல் தாங்க, செம சூப்பரா இருக்கு. கிருஷ்ணர் பிளஸ் உங்களுக்கு விநாயகர் 2 பேருமே உட்கார வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறதுக்கு, இது அம்மன் கூட உட்கார வச்சு அம்மனுக்காக ஊஞ்சலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், செம்மையா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா குவாலிட்டியா இருக்குங்க. சோ அதை தவிர இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க, நல்ல அழகான ரிச்சான ஒரு சேர்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்க பாருங்க சிம்மாசனம், ஆக்சுவலா சிம்மாசனம்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சுவாமியை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணர்ல இருந்து இவர்தான் குழந்தை கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட்டுங்க, செம்ம வெயிட், ஒரு 1/2 கிலோ இருப்பாரு போல இருக்கு. இவரே இங்க தூக்க முடியல, இப்ப இவரெல்லாம் இங்க தூக்குறது. இங்க பாருங்க எல்லா குழந்தை கிருஷ்ணர் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிருஷ்ணர் எல்லாம் வச்சிருக்காங்க. கிருஷ்ணருக்கான தொட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்லையும் வச்சிருக்காங்க. மெட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா குட்டியா அழகா இருக்கு. அடுத்து சாய்பாபா பாருங்க, இந்த மாதிரி மெட்டல்லயே நிறைய வச்சிருக்காங்க. இது ரெகுலர் ஸ்டாண்டர்ட் சைஸ், இதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் தான் இருக்குங்க. இது வுட்ங்க, சாக்வான் வுட்னு சொல்லுவாங்க. இது நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், தேவனா எங்க எடுத்துட்டு பண்ணிக்கலாம், நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். இத கழட்டில எல்லாமே கழட்டி எடுத்துக்கலாங்க. ஓகே ஓகே. பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பித்தளையில செராமிக்ல இருக்காங்க. இது வந்து ரெகுலர் மெட்டலுங்க, நார்மல் மெட்டல். ஓகே ஓகே. உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உடன் ஆசன், இது ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் பாருங்க, அழகா ஃபோல்ட் பண்ணலாம். உடன்ல சூப்பரா இருக்கு, நீங்க அப்படியே ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்டபிளா? ஆமாங்க, இது கொடுத்திருக்குங்க. இது நீங்க அழகா ஒண்ணா ஃபோல்ட் பண்ணலாங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே காம்பாக்ட்டா எடுத்துட்டு போயிடலாங்க. ஓ சூப்பரா இருக்கு. சிம்மாசனம் பாருங்க, சுவாமிக்கான ஃபோல்டபிள் சிம்மாசனம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. தேவைகள் மாற மாற விஷயங்கள் நிறைய மாறுது. இப்ப ரெகுலர் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்மாசனம் வந்து உங்களுக்கு வெல்வெட்ல இருக்கும், அது அதிகமா வருங்க. இப்ப வுட்ல கேக்குறாங்க, கொஞ்சம் லைஃப் நல்லா வரும், சிறப்பாக பாக்குறதுக்கு. உடன் சிம்மாசனம் ஃபோல்டபிள் டைப் பாருங்க, ஏன்னா இடம் உங்களுக்கு ஆக்குபை பண்ணணும். பாத்தது சிம்மாசனம் ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாங்க, அப்படி ஃபோல்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டீங்கன்னா சிம்மாசனம் ரெடி. ஓ சூப்பர் சூப்பர். ஆமா, இத நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம், அது அழகா அலங்காரம் பண்ணலாங்க. பெயிண்ட் வேணும், பெயிண்ட் நீங்க உங்களுக்கு தேவையான பெயிண்ட் கலர் இதுல போட்டுக்கலாம். வுட் தானே நீங்க, அதனால மரத்துல செஞ்சதுனால நம்ம பெயிண்ட் மாத்திக்கலாம், நம்ம வந்து டெக்கரேஷன் நிறைய பண்ணிக்கலாம். இதுல வந்து வெல்வெட் ஆசனம் வச்சுக்கலாம், கீழே திண்டு 2 வச்சுக்கலாம், திண்டு அதனால நம்மகிட்ட இருக்குங்க. அப்புறம் பேக்ல
வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஏதாவது போட்டோ ஒட்டிக்கலாம் சுவாமி இது ஓகே எப்படி செய்யணுமோ நீங்க எப்படி யூஸ் பண்ணணும். அம்பாளுக்கு சின்ன விக்கிரத்துக்கு யூஸ் பண்ணலாம், நந்திக்கு யூஸ் பண்ணலாம், சிவலிங்கத்தை வைக்கலாம், கிருஷ்ணருடைய விக்கிரகம் வைக்கலாம், இத்தனை யூஸ் பண்ணலாங்க. ஃபோல்டிங் ஓ பாக்ஸ் ஆயிடுச்சு. ஓ அப்ப போர்ட்டபிள் எங்க வேணாலும் எடுத்து ஆமாங்க ஆமாங்க அதாங்க கிஃப்ட்டுக்குலாம் கூட ரொம்ப நல்லா நல்லா இருக்குங்க. நல்ல வேல்யூபிள் கிஃப்ட்டுங்க இது. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல முக்கியமா சின்னது பெருசுலாம் இருக்குங்க. ஓ இதுல சைஸ் ஆமா இருக்கு. சைஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வெல்வெட்ல பாத்தீங்க இல்லையா, இப்ப பாருங்க இதுல இது வந்து ஃபோல்டபிள் இல்லைங்க, பட் இது வந்து டிஃபரெண்டான ஐட்டம். இது வந்து வுட் பாலிஷ் பாருங்க எப்படி பாத்தீங்களா. ஓ அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்குங்க, பட் இது ஃபோல்டபிள் கிடையாதுங்க. அது ஃபோல்டபிள் கிடையாதுங்க. ஓகே இப்போ இது பாருங்க, இது பாருங்க. ஓ இது வெல்வெட்ல ஆல்ரெடி லேயருங்க. ஓ சரி 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 சூப்பரா. சும்மா ஜம்மு ஜோரா இருக்கு பாருங்க. ஓ நல்லா இதெல்லாம் அதுதாங்க. இதுல பாருங்க இது வந்து மோத்தி சியாசனம், அதாவது முத்து பாசி வச்சதுங்க. ஓகே ஓகே நல்லா பாசி வச்சதுங்க. உள்ள வெல்வெட் சியாசனங்க. ஓ ஓ ஓ இதுல டிஃபரெண்ட் டிசைன்ஸ் வரும். மயில் போட்டது வருங்க, அது ஆர்டினரி வருங்க. சைஸ் வரையா இருக்கு பாருங்க. ஓ சைஸ் வைஸ் ஓகே. சின்னது பெருசு ஓகே 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 டிஃபரெண்டா இருக்குங்க. ஐட்டமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மயில் பிரிண்ட் போட்டுங்க. இது குட்டி இதுங்க. இது பெருசு, இன்னும் பெருசுலாம் இருக்குங்க. நல்லா பெரிய சைஸ் இருக்குங்க. வருதுங்க. ஓ சர்க்கிள் ஷேப்ல. ஆமா கர்வ் ரவுண்ட் அந்த மாதிரிங்க. இந்த முத்து சுபாசன் இது பாத்தீங்களா வெல்வெட் டைப்ல பெருசு பாருங்க. சூப்பர் சூப்பர். இது ரொம்ப அழகா இருக்கு. ஆமாங்க. பெரிய சிலையில உட்கார வைக்கிறதுங்க, பெரிய கிருஷ்ணன் உட்கார வைக்கிறதுக்கு அந்த மாதிரிங்க. இது ஃபோல்டபிள். ஆமா இது ஃபோல்டபிள் சின்ன சைஸ்ங்க. ஓகே. சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா முகங்கள்லாம் நம்ம நிறைய ஸ்டோன் வச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப ஜகஜோதியான முகங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளெயின் ஃபேஸஸ், ரொம்ப சிம்பிளா எலிகென்ட்டா இருக்கிற மாதிரி சில இதுதாங்க. இது இப்படிதாங்க இருக்குங்க. ஒரு முகம்ன்றது உங்களுக்கு இப்படிதாங்க இருக்கும். அதுதான் நம்ம அலங்காரம் பண்றோம் இல்லையா. உங்களுக்கு எப்படி தேவைன்றது நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறோம். முகம் வந்து நம்ம அலங்காரம் பண்ண முகம் பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா மஞ்சள் முகம் பார்க்கலாம் வாங்க. பேசிக் பிளெயின் மஞ்சள் முகம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0 சைஸ்ல இருந்து இருக்குங்க. ரொம்ப குட்டி முகம். 0 சைஸ் முகம் உங்களுக்கு நான் சைஸ் காட்டுறேன் பாருங்க. அழகா இருக்குல்லங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலங்காரம் பண்ணாத முகம், உங்களுக்கு பிளெயின் ஃபேஸ் வேணும், என் கையாலதான் நான் அலங்காரம் பண்ணுவேன் என்னோட அம்மனுக்கு அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கி நீங்க உங்க வீட்டுல அலங்காரம் பண்ணலாம். செம்ம கியூட்டா இருக்கு பாருங்க, ரொம்ப லட்சணமா இருக்கு. சோ இது மாதிரி நீங்க வாங்கி பண்ணிக்கலாம். இது வந்து 0 சைஸ்ல இருந்து இருக்கு. ஆக்சுவலா நான் காட்டுறது பெருசு. இது பாருங்க 0 சைஸ். இது அதோட பெருசு இருக்குங்க. ஓ இது வந்து 0 சைஸ்ங்க. இது ஒரு மீடியம் சைஸ்னு சொல்லலாம். இருக்கிறதே பெரிய முகம் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய முகம் பாத்தீங்கன்னா இருக்கு. 6 சைஸ் முகம் நம்ம இருக்குங்க. ஓ 6 சைஸ். இன்னும் அதெல்லாம் கஸ்டமைஸ் முகம், பெரிய முகம்லாம் இருக்குங்க. ஃபைபர் முகம் இருக்கு. ஃபைபர் ஆமா. இது மெட்டல் முகம்ங்க. ஃபைபர் முகம் கோவிலுக்கு. ஆமாங்க கோவிலுக்கு. வீட்லயே ஒரு சில பெரிய சிலை வச்சு பயன் போறவங்க அது வாங்கிட்டு போறாங்க. அது தரலாம். சோ 0 சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. நான் இப்ப காட்டுறது 0 சைஸ் டு பெரிய சைஸ் வரைக்கும் காட்டுறேன். இதெல்லாம் வந்து யூசுவலா நம்ம வீட்ல வழிபடுறதுக்கு யூஸ் பண்றது. இதோட இன்னும் பெருசா இருக்குது பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆமா இப்ப இந்த முகம் பாத்தீங்கன்னா இந்த அலங்காரம் பாருங்க. இந்த முகத்தோட அலங்காரம் தான் இங்க வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. பெரிய முகம் பெரிய சிலைக்கு அலங்காரம் பாருங்க. அழகா இருக்கு பாத்தீங்களா. கையில வச்சிருக்காரு பாத்தீங்களா. இந்த முகம் வந்து இந்த ஃபேஸ் தான் இது. சோ இந்த அளவுக்கு அம்மனுக்கு இந்த எவ்வளவு டெக்கரேஷன் பாருங்க. கிரீடம், கல் கிரீடம், பெரிய கிரீடம். இதுக்கு பிரபாவல் இன்னும் வைக்கல, வேணா வச்சுக்கலாங்க. வாகமாலை போட்டிருக்குது, சடை வச்சிருக்குது, 3 லேயர் ஹாரம், பெரிய ஹாரம். இந்த தாலி கல் தாலி பாருங்க, பெரிய தாலிங்க. அப்புறம் வந்துங்க உங்களுக்கு வாகமாலை வச்சிருக்குங்க. சோ வேணும்னா கையில வந்து நம்ம இது நம்ம வளையல் வச்சுக்கலாங்க. கடான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாங்க. ஆமாங்க. கால்ல வேணா கூட நீங்க வந்து கொலுசு மாட்டி விட்டுக்கலாங்க. சோ எவ்வளவு நினைக்கிறோம் அவ்வளவு பண்ணலாங்க. ஆமா இது நாங்க தனியாவே எடுத்திருக்கோம். ஆக்சுவலா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. தனியா ஒரு ஷார்ட்ஸே எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். பிளஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரப்போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரலட்சுமி நோம்பு தான் வருது. அதுக்கான நிறைய ஐட்டம்ஸ் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். இதுல மட்டும் இல்லாம பார்ட் 1 வீடியோலையும் செக் பண்ணுங்க. அதுக்கான நிறைய ஐட்டம்ஸ் அதுல இருக்கு. இந்த ஷாப்ல உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க அவைல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சோ வரலட்சுமி நோம்புக்கு மட்டும் இல்லாம கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி அப்படின்னு எல்லா செலிப்ரேஷனுக்கும் வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் நீங்க இங்கேயே வாங்கிட்டு போலாம். இல்ல ஒரு கோவிலுகளுக்கோ இல்ல உங்க வீட்டுல ஏதோ ஃபெஸ்டிவலோ ஃபங்க்ஷன் வந்தா அதுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் கூட இங்க எல்லாமே வச்சிருக்காங்க. முக்கியமா இவங்க ஹோல்சேல் பிரைஸா எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதோட முக்கியம் பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியா இருந்ததுங்க. நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஹோல்சேலரா இருந்து நிறைய வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே வாங்கிட்டு போலாம்.
ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஷோ பீஸ் மட்டும் தாங்க. சாம்பிளுக்காக எடுத்து வச்ச பீசஸ் பிளஸ் சேலுக்காக எடுத்து வச்ச பீசஸ் தான். இவங்க குடோன் பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இங்க பாக்குற ஐட்டமை தவிர வேற ஏதாச்சும் உங்களுக்கு பார்க்கணும், இந்த ஷாப்ல காட்டணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். சோ இப்ப நீங்க பாக்குறதுலாம் அம்மனோட உடல் பாகங்கள் தான் நீங்க பின்னாடி பாக்குறீங்க. இது எல்லாமே நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம். நீங்க உங்க கையாலேயே அம்மன் முகம் தனியா உடல் தனியா வாங்கி பிக்ஸ் பண்ணி அழகா அலங்காரம் பண்ணலாம். அதை தவிர கால் கைகள்லாம் கூட தனியா இருக்கு. நீங்க அந்த மாதிரி கூட வாங்கி அலங்காரம் பண்ணலாம். எல்லாம் நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க. எப்படி வேணாலும் வாங்கி அலங்காரம் பண்ணலாம். ரொம்ப அழகான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் பாருங்க உடல் பாகங்கள் தான். சோ அதை தவிர நிறைய பித்தளை ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல அப்படிலாம் அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம பார்ட் 1 வீடியோவும் செக்அப் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye.